அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படிக்கு அவருடையதல்லாதவைகளை எல்லாம் நம்முடைய சிந்தை முதற்கொண்டு செயல்கள் வரைக்குமாக நம்மை நீக்கி போடும்படி நமக்கு அறிவுரை தந்து ஆலோசனை வழங்கி ஜெயத்தின் பாதையிலே நடத்தி நம்மை செழிப்பானவர்களாக மாற்றுகின்ற நல் தேவன் நமது அருமை மனவாளர் இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகத்துவமுள்ள வல்ல நாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாக வாழ வேண்டும். அவருக்கு பிரியமானவர்களே செய்தவர்களாய் நாம் ஜீவிக்கும் பொழுதுதான் நாம் அவருடைய வளங்களோடு இணைக்கப்படுகின்றோம். நாம் காரிய சக்தி உள்ளவர்களாக வாழ்வதுதான் நம்மை குறித்ததான கர்த்தருடைய திட்டமும் தீர்மானமுமாயிருக்கிறது. அவருடைய வல்ல சாட்சிகளாக நாம் பிரகாசிப்பதுதான் தேவனுடைய உன்னதமான நோக்கமுமாயிருக்கிறது. நாம் நம்முடைய தோல்வியிலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல, தீர்மானம் அல்ல, அவருடைய மன பிரியமும் அல்ல. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய உன்னத நோக்கம். அதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. நாம் கேட்கின்ற சத்தியத்திற்கு நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமாக்கிட கர்த்தர் தாமே நமக்கு கிருபை அளிப்பாராக. நம்முடைய காலை சிந்தனைக்கான தலைப்பு பொல்லாதவைகளை விட்டு கற்பனைகளை கை கொள்ளுதல். வசன பகுதி 119 சங்கீதம் 115 வசனம். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். இந்த வசனத்திலே சங்கீதக்காரன் முதலாவது பொல்லாதவர்களுடைய தோழமையை தம்மை விட்டு விலக்கி போடுகிறார். அகன்று போங்கள் என்று சொல்லி அப்புறப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த கற்பனைகளை விட்டு நம்மை விலக்க பார்க்கின்றதான மார்க்கம் தவறி போக செய்கின்றதான எந்த ஒரு உறவிற்கும் நண்பத்துவத்திற்கும் இடமளிக்கவே கூடாது. நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் நாம் கீழ்ப்படிந்து நடப்பதை உறுதி செய்திட வேண்டும். இப்படியாக வாழும்பொழுதுதான் நாம் காரிய சக்தி உள்ளவர்களாக விளங்குகின்றோம். அப்படியாக தான் பரிசுத்தவான்கள் தானியேலும் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவும் வாழ்ந்தார்கள். அப்படியாக தான் பரிசுத்தவான் யோசேப்பு வாழ்ந்தார். அப்படியாக தான் கோத்திரப்பிதாவாகிய ஆபிரகாம் ஜீவித்தார். பிரியமானவர்களே, இவர்கள் அனைவரும் பொல்லாதவர்களை அவர்களை விட்டு நீக்கி போட்டு தேவனுடைய சித்தத்தை செய்து வாழும்படியாக தங்களையே அர்ப்பணித்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்டவர்களாய்தான் நாமும் இந்த நாளிலே வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை நாம் காணும் பொழுது, அல்லது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவைகள் ஒளிந்திருப்பதை சுட்டி காண்பிக்கும் பொழுது, அவைகளை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி போட வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு அறிவுறுத்தும் பொழுது, அவைகள் நமது மனதிற்கு விசனமாய் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நம்முடைய சிந்தை முதற்கொண்டு செயல்கள் வரைக்குமாக அவைகளை நீக்கி போட வேண்டும். இதுதான் பரிசுத்தத்தின் பாதையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளட்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோமே. நாம் அவருக்கு ஒப்பானவர்களாக ஜீவிக்க வேண்டும். பரிசுத்தத்திலும் அவருடைய திவ்ய சுவாபத்திலும் நாம் அவரை போல வாழ வேண்டும். அதற்கு கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக இருக்கிறோம். நம்முடைய மனவாளரோடு கூட இணைந்திருக்கும்படியாக எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு நபரையும், எந்த ஒரு பழக்கத்தையும் நாம் இழக்க துறக்க இருவிசை யோசிக்கவே கூடாது. கர்த்தாவே, நான் மனப்பூர்வமாய் உண்மையில் அன்பு கூறுகிறேன். இப்படிப்பட்ட தகாதவைகளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கை நின்று நீக்கி போடுதலின் செயலின் மூலமாக நான் என் அன்பை நிரூபிக்கிறேன். இதற்காக நான் என்ன நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, எதை இழந்து போனாலும் பரவாயில்லை, நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களின் பேரில் தேவனாகிய கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அப்படியாக தான் பக்தன் தானியேல் வாழ்ந்து பிரியமான தானியேலே என்று சொல்லி பரலோகத்தின் நற்சாட்சியை பெற்றார். இன்றைக்கு அன்பின் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே என்று சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, இதற்காக நாம் செலுத்த வேண்டிய கிரயம் நம்முடைய சுயத்திற்கு மறிப்பதாக இருக்கின்றது, நம்முடைய மனதிற்கு வேதனையாகவும் இருக்கின்றது. ஆகிலும் ஆண்டவரே, நான் உம்மை பிரியப்படுத்திட என்னையே பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். இது உன்னதமான ஆழமான அன்பின் பிரதிக்கிரியையாய் இருக்கிறது, வெளிப்பாடாக இருக்கிறது. மெய்யாகவே கர்த்தரை நேசிப்போமானால்
நிச்சயமாகவே நாம் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பிற்குள்ளாக வந்து விடுவோம். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு உகந்தவைகள் இல்லாதவைகள் எல்லளவு இருந்தாலும் அவைகளை இன்றே உங்களை விட்டு அகற்றி போட்டிடுங்கள். தேவனுடைய நற்சாட்சியாக விளங்கிடுங்கள். நிச்சயமாகவே பரிசுத்தத்தினால் வரக்கூடியதான எல்லா நல்பாகியங்களையும் நீங்கள் பெற்று தேவனுடைய வல்ல சாட்சிகளாக விளங்கிடுவீர்கள். ஒரு விசை உடற்பயிற்சி ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை பார்த்து, நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு ஆரோக்கியமான மனிதன் பக்கத்தில் உட்கார்ந்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துவிடாது. வியாதிப்பட்டவன் அருகிலே உட்காராமல் இருப்பதையும் உறுதி செய்திட வேண்டும். அதுபோலவே நாமும் கூட தகாதவைகளை நம்முடைய சிந்தையை முதற்கொண்டு அப்புறப்படுத்திவிட வேண்டும். அப்படிப்பட்டவைகளை நம்முடைய மனதிற்குள்ளே வைத்திருப்போமானால் நாமும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வியாதிப்பட்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் போய்விடும். இதனால் நமக்கு ஆதாயம் வருகிறதை பார்க்கிலும் சேதம் வருகிறது தான் அதிகம். நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்போமானால் ஆரோக்கியமானவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பாக்கியவான்களாக விளங்கிடுவோம். இந்த சத்தியத்திற்கு உங்களையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.